இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள திருபுவனத்தில் 2019 நடந்த ராமலிங்கம் கொலை மொத்த தமிழகத்தையும் உலுக்கி போட்டது. பாமகவைச் சேர்ந்த ராமலிங்கம் அந்த கட்சியில் நகர செயலாளராகவும் பதவி வகித்தார். பாத்திரக்கடை நடத்தி வந்தார். திருபுவனம், திருவிடைமருதூர் பகுதிகளில் நடந்த மதமாற்றத்தை ராமலிங்கம் தட்டி கேட்டார். இதனால் PFI என்னும் பாப்புலர் பிராண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பினர் சதித்திட்டம் தீட்டி அவரை படுகொலை செய்தனர். சென்சிட்டிவான இந்த வழக்கு NIA எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை வசம் ஒப்படைக்கப்பட்டது. விசாரணை நடத்திய NIA அதிகாரிகள் திருவிடைமருதூர் நடு முஸ்லிம் தெருவைச் சேர்ந்த ரஹ்மான் சாதிக் மற்றும் அவரது கூட்டாளிகள் என 18 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இவர்கள் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் ராமலிங்கம் கொலையாளிகள் சதித்திட்டம் தீட்டியவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் திண்டுக்கல்லைச் சேர்ந்த இம்ததுல்லா மீது சென்னை சிறப்பு கோர்ட்டில் NIA குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இது தொடர்பாக NIA வெளியிட்ட அறிக்கை: 2019 மார்ச் மாதம் PFI நிர்வாகிகளால் கொடூரமான முறையில் ராமலிங்கம் கொல்லப்பட்டது தமிழகத்தில் மத மற்றும் இன மோதலை உருவாக்கும் அச்சத்தை ஏற்படுத்தியது. கொடூர கொலையாளிகள் என்று தெரிந்தும் அவர்களுக்கு இம்ததுல்லா அடைக்கலம் கொடுத்துள்ளார். கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளாக அவரது தயவில் கொலையாளிகள் தஞ்சமடைந்திருந்தனர். கொடைக்கானலில் உள்ள ஆம்பூர் பிரியாணி கடையில்தான் கொலையாளிகளுக்கு அவர் தங்குமிடம் அளித்துள்ளார். கடந்த ஆகஸ்டில் இம்ததுல்லாவை கைது செய்தோம். வழக்கில் தொடர்புள்ள 18 பேரையும் கைது செய்துவிட்டோம். வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்று தொடர்ந்து விசாரணை நடக்கிறது என்று NIA கூறியுள்ளது. சம்பவம் நடந்த அன்று பாக்கு விநாயகம் தோப்பு அருகே PFI நிர்வாகிகள் மதமாற்றத்தில் ஈடுபட்டனர். அவர்களை ராமலிங்கம் தடுக்க முயன்றார். இது PFI நிர்வாகிகளுக்கு கடும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. உடனடியாக திருபுவனம் பெரிய பள்ளிவாசல் அருகே ஒன்று கூடி சதித்திட்டம் தீட்டினர். ராமலிங்கம் கையை வெட்ட வேண்டும், அப்போதுதான் நம்மீது மற்றவர்களுக்கு பயம் வரும் என்று சதித்திட்டத்தில் முடிவு செய்தனர். இந்த சதித்திட்டத்தின் தொடர்ச்சியாகத்தான் கொடூரமான முறையில் ராமலிங்கம் கொல்லப்பட்டார் என்று ஏற்கனவே NIA கூறியிருந்தது.